Hi everybody, நான் உங்கள் JP sir, welcoming you all once again to this wonderful physics class. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா gravitational force அப்படின்னா என்ன, இந்த gravitational force எப்படி ஆக்ட் ஆகுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let us all combine together and enjoy the class. Let us get into the class. My dear students, gravitational force அப்படின்னா அது ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லலாம். ஈர்ப்பு விசை. ஒரு பொருள் இன்னொரு பொருளை தன் பக்கமாக இழுக்கிற அந்த விசையை தான் இல்லாட்டி அந்த ஃபோர்ஸை தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பற்றி நியூட்டன் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா சொல்லியிருக்காரு. அந்த லா என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. இந்த நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி என்ன சொல்லுது அப்படின்னா every object in the universe. அதனால தான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை நம்ம யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லலாம். இது பிரபஞ்சத்திற்கான ஒரு விதி, பிரபஞ்ச விதி, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் whatever the objects that is present in the universe, it may be sun, it may be star, it may be moon, or it may be some other planets, whatever it is. The objects, whatever is there in the universe, will attract the other object with a force. So according to the law, Newton states that every object in the universe attracts every other object with a force. பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை ஒரு விசையின் மூலமாக ஈர்த்து கொள்ளும். Every object in the universe attracts another object with a force which is directly proportional. It is directly proportional to the product of the masses. It is directly proportional to the product of the mass. இப்போ இந்த பொருளினுடைய மாஸ் m1 இருந்தால் இந்த பொருளினுடைய மாஸ் அப்படின்னா நிறை, இந்த பொருளினுடைய மாஸ் m2 இருந்தால் இந்த ரெண்டு பொருளினுடைய மாஸையும் மல்டிப்ளை பண்ணணும். That is directly proportional to the force of gravitation. Like force of gravity is directly proportional to the product of the masses m1 into m2 and inversely proportional to their square of the distance. இப்போ inversely proportional to the square of the distance. இங்கே distance இந்த ரெண்டு பொருள்களுக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸை நம்ம டீன்னு வச்சோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்
is directly proportional to the square of the distance. So very simple. ஒரு பொருள் இன்னொரு பொருளை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு ஒரு ஃபோர்ஸ்னால் அந்த ஃபோர்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the force of attraction or the force of gravity is directly proportional to the product of the masses and inversely divided by and inversely proportional to the square of the distance between the two objects. அப்படி சொல்லி இந்த லாவை நம்ம எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல F is equal to இந்த proportionality symbol ரிமூவ் பண்ணுறதுக்காக we are putting a constant called gravitational constant. அப்போ இங்கே G அப்படின்றது ஒரு gravitational constant. F கிராவிட்டியை நம்ம இப்படி எழுதுகிறோம். F gravity is equal to G into m1 m2 divided by r square. இந்த Gங்கிறது தான் ஒரு gravitational constant. இந்த Gயை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கவனிங்க, இந்த கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் அப்படின்றது G. அப்போது இந்த ஃபார்முலாவிலிருந்து இப்போ எனக்கு G மட்டும்தான் தேவை. G அப்படி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், இந்த d ஸ்கொயரை Fஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். F into d ஸ்கொயர் டிவைடட் பை m1 into m2 அப்படி நம்ம எழுதலாம். G மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவிலிருந்து இப்படி நம்ம எழுதலாம். இந்த Gயினுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த Gயினுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 6.673 into 10 to the power minus 11. இதை நம்ம நோட் பண்ணோம். 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், G is equal to இங்கே ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன். டிஸ்டன்ஸை வந்து நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் தானே எஸ்ஐ யூனிட். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர். இங்கே டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மாஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் m1 into m2. நம்ம மாஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். அப்போது கிலோகிராம் ஸ்கொயர், கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம். இதுதான் இந்த Gக்கான யூனிட். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ் 2. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த Gயை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ G is equal to 6.673 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ் 2. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி கொடுக்கும், இன்னொரு பொருள் இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த கிராவிடேஷ்னல் லா which is very very important. Let us take now a case into our account. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 2 பொருளை நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 பொருளுடைய மாஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த m1 அப்படின்றத நான் 1 kgன்னு வச்சுக்கிறேன், 1 kg. m2வையும் நான் 1 kg அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ m1 is equal to 1 kg, m2 is equal to 1 kg. வெரி வெரி சிம்பிள். இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரபஞ்சத்தில் நிறைய பொருள்கள் இருக்குது. சன் இருக்குது, ஸ்டார் இருக்குது, மூன் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பொருள் இருக்குது. அதனுடைய மாசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப
பெருசு. ஆனால் நாம் எடுத்துக்கக்கூடிய 2 பொருள் 2 சின்னதாக மாஸ் இருக்கக்கூடிய 2 பொருள் எடுத்துக்கிறோம். இந்த 2 பொருளையும் நான் ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 2 பொருளையும் நான் செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஹென்ரி கேவண்டிஷ் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சு சொன்னார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் டார்ஷன் பேலன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி, டார்ஷன் பேலன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹென்ரி கேவண்டிஷ். சரி, கவனிங்க. இப்போ இந்த ஹென்ரி கேவண்டிஷ் என்ன செய்கிறாரு, இந்த ஜீனுடைய வேல்யூவை இந்த டார்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் கண்டுபிடிச்சி சொன்னார். சரிங்களா? இப்போது அவர் கண்டுபிடிச்சி சொன்ன அந்த வேல்யூ தான் 6.673 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, 2 பொருள் எடுத்துக்கிட்டாரு. அதனுடைய மாஸ் 1 kg இருக்க மாதிரி எடுத்து அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனை 1 மீட்டர் வச்சு அவர் இந்த ஜீனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி சொன்னார். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் கிராவிட்டிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஃப் கிராவிட்டி, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, இதுதான் 2 பொருளுக்கு இடையிலான ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எஃப் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு g × m1 m2 divided by d square. இப்போது இந்த பொருள் m1 m2 மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா இந்த m2 என்ன பண்ணும், m1 மேலேயும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதுதான் லா. இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா இந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த 2 ஃபோர்ஸும் கண்டிப்பாக ஈக்குவல். அப்போது F1 இது F2. The F1 will be equal to the force F2 in magnitude. அந்த ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இப்படி யோசிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளை நான் எடுத்துக்கிறேன். Let me take this duster and I am keeping this at some certain distance from me. இப்போ எனக்கும் இந்த டஸ்டருக்கும் இடையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது. இப்போ இந்த லா பிரகாரம் இந்த டஸ்டர் என்ன அட்ராக்ட் பண்ணும், நான் இந்த டஸ்டரை அட்ராக்ட் பண்ணுவேன். both the objects will attract each other with a force. இப்போ இந்த டஸ்டர் என் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா நான் இந்த டஸ்டர் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் டஸ்டர் என் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. வெரி வெரி சிம்பிள். பட் இந்த ஃபோர்ஸ் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, அதுதான் இப்போ இங்கே பாயிண்ட். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்றும் இல்லையாங்க சார், நம்ம கண்ணில் எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. இந்த டஸ்டர் நீங்கள் இழுக்கிறது தெரியறதில்ல, உங்களை இந்த டஸ்டர் இழுக்கிறது தெரியறதில்ல, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நியூட்டன் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஏன் நம்ம கண்ணிலெல்லாம் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரி, அதுக்கு தான் நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம். 2 பொருள் எடுத்துருக்குறோம். ஒன்னுடைய மாஸ் m1, என்னுடைய மாஸ் m2. அது ரெண்டும் 1 kg இருக்குது. அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 1 மீட்டராக இருக்குது. இப்படி இந்த கண்டிஷன் நம்ம வச்சுக்கிட்டா இந்த 2 ஸ்மால் மாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபார்முலாவில். தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், ஜீனுடைய வேல்யூ ஹென்ரி கேவண்டிஷ் இந்த வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6.673 × 10⁻⁻11. அதனுடைய யூனிட் அப்படி எடுத்து எழுதிடலாம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்
divided by kg square அப்படி எழுதிடலாம் கிலோகிராம் ஸ்கொயர். இப்போ இந்த மாஸ்க்கு இப்போது நம்ம வேல்யூ போடலாமா? மாஸ் 1 kg, அதனால m1 1 kg, m2 1 kg divided by distance square. Distance squareங்கிறது 1 meter the whole square. இப்போ மறுபடியும் எழுதலாம். இங்கே பாருங்க 6.673 into 10 to the power minus 11 Newton meter square divided by kilogram square into 1 is 1. 1 into 1, 1. 1 kilogram into kilogram, kilogram square divided by 1 square. 1 square is 1. Meter square, m into m, meter square. Meter square. இப்போ யூனிட்ஸ் எல்லாம் நம்ம பாருங்கள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல், கிலோகிராம் ஸ்கொயர் கேன்சல். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த எஃப் கிராவிட்டி அப்படின்றது எஃப் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 6.673 into 10 to the power of minus 11 Newton. So very important discussion. பாருங்க, ரெண்டு பொருளினுடைய மாஸ் 1 kg இருந்தா, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மாஸாக இருந்தால், அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜியினுடைய வேல்யூ என்னவோ அதுதான் இருக்க முடியும். ஜியினுடைய வேல்யூ என்னவோ அதுதான் இருக்க முடியும். இந்த ஜியினுடைய வேல்யூ ஹென்ரி கேவெண்டிஷ் இவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னார். இப்போது it is of the order 10 to the power minus 11. Keep in mind, it is 10 to the power not 11, 10 power 11 not. It is 10 to the power minus 11. 10 to the power minus 11 is a very small magnitude of force. அது ஒரு சின்ன மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அப்போது இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய the gravitational force between the two objects of very small masses are very less force of attraction, when the objects are very small. For small objects, right, this is the thing what we have derived or what we have concluding from the discussion. நம்ம டிஸ்கஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பொருள் ரொம்ப ஸ்மால் மாஸாக இருந்தால் அதுக்கு இடையில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் அது ரொம்ப வீக்கான ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் இருக்கும். அதனால தான் அது அட்ராக்ட் பண்ணுறது நமக்கு தெரியறது இல்லை. அப்படின்னா எந்த பொருள் வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு பொருள் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணுது. எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் attracts every other object with a force which is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance. சரி, இப்போது இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு பிக்கர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். சரிங்க, இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக் உள்ள வரப்போகிறோம். கிராவிட்டி ஆஃப் எர்த். ஓகே, கிராவிட்டி ஆஃப் எர்த். எர்த்தினுடைய கிராவிட்டி என்ன? புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஈர்ப்பு விசைன்னு சொல்லிட்டோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஈர்ப்பு விசை. இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். பட் when we take the earth which attracts the objects towards itself, then that is what is called the gravity of the earth or புவி ஈர்ப்பு விசை, force exerted by the earth on the objects.
ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், அது which is nothing but the earth. So now the earth is taken for our consideration, and I am also keeping another object here, a small object, a big object and a small object. The bigger object is nothing but the earth. இதுதான் எர்த்து, சரியா? இது எர்த்தினுடைய சர்ஃபேஸ் அப்படி வச்சுக்குவோம். எர்த்தினுடைய சர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கிறோம். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த எர்த்தினுடைய சென்டர்லேருந்து இந்த ஆப்ஜெக்டினுடைய சென்டர் வரைக்கும் மெஷர் பண்ணோம். அதுதான் அது ரெண்டும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், இந்த டி தான் இது. இந்த எர்த்துன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஏதாவது ஒரு எனி ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். லெட் அஸ் கீப் திஸ் அஸ் அ பால். ஒரு பால் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு பால் இங்கே இருந்து பாருங்கள், இதனுடைய சர்ஃபேஸ், பாலினுடைய சர்ஃபேஸில் இருந்து எர்த்தினுடைய சர்ஃபேஸ் வரைக்கும் ஒரு 10 மீட்டர் மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. இங்கேருந்து பால் வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Now the distance between the surface of the ball and the surface of the earth is 10 meter. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பால்னுடைய ரேடியஸ் ஆஃப் த பால். இந்த பால்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அதுதான் பால்னுடைய ரேடியஸ். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன? அப்போ இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, அப்போ மாஸ் ஆஃப் த எர்த். இப்போ எர்த்தினுடைய மாஸ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு 5.972 into 10 to the power 24 kg. அப்படி சொல்லுவோம். This is a huge mass. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ். When compared to any object in the earth, this is so huge. Earth is huge. Huge mass இருக்கக்கூடிய எர்த்தில் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இருக்குது. இது 10 to the power 24 அப்படின்ற ஆர்டரில் இருக்குது. 10 into 10 into 10 into 10 into 10 into அப்படி 24 டைம்ஸ் நம்ம 10 போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை இந்த 5.972 மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் இந்த மாஸ் ஆஃப் த எர்த் which is so big. That is the point. It is a very big mass. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு வேல்யூ எவ்வளோன்னா 5, ஓகே, 6.36 into 10 to the power of 3 கிலோமீட்டர். இது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இவ்வளோ கிலோமீட்டர், 10 to the power 3 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 கிலோமீட்டர். 1000 this much, 10 into 10 into 10, 1000 கிலோமீட்டர். அதை நம்ம 6.36 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிம்பிளாக இப்படி கிடைக்கும், 6360 கிலோமீட்டர். ஸோ 6360 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த எர்த். அதுக்கு இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர். இது ரெண்டையுமே கூட்டினோம்னா ஒரு எவ்வளோ வரப்போகுது? ஒரு 10.2 மீட்டர் வரலாம், சரியா? ஏன்னா இது ஒரு 0.2 மீட்டர் அதனுடைய ரேடியஸாக இருந்தால் இது 10.2 மீட்டர் தான் இருக்கும். அதை இந்த டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். கன்சிடரிங் தட்
the ball is on the surface of the earth. ஒரு 10 மீட்டருக்கு மேலே இருக்கிறதும் ஒன்று தான், இந்த சர்ஃபேஸ் மேலேயே இருக்கிறதும் ஒன்று தான். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த எர்த் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாலினுடைய மாஸ் வந்து 1 kgன்னு வச்சுக்கலாம். m வந்து 1 kg. 1 kg இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மேலே எர்த்து எவ்வளோ ஃபோர்ஸை தான் கொடுக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டின்னு போட்டோம். இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த்துன்னு போடலாம். நவ் த எர்த் இஸ் அட்ராக்டிங் த பால் வித் எ ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஜினுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 6.673 into 10 to the power minus 11. mass of the earth போட்டுக்கலாம். ஏன்னா mass of the earth into mass of the ball தான் மல்டிப்ளை பண்ணணும். mass of the earth into mass of the ball divided by distance between the ball and the earth. We will take it as the radius of the earth square because this distance நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கேல்குலேஷன். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த பால். 1 kg இருக்கக்கூடிய ஒரு பால் மேலே இந்த எர்த்து எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 6.673 into 10 to the power minus 11 mass of the earth, 5.972 into 10 to the power 24 mass of the ball is just 1 kg. யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு நியூட்டன் அப்படின்ற யூனிட் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸை தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் இங்கே நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் -2, இங்கே கிலோகிராம் ஸ்கொயர் எல்லாம் போட்டுட்டு எழுதி கேன்சல் பண்ணால் நமக்கு நியூட்டன் தான் வரும். ரேடியஸ் ஆஃப் தி எர்த், மீட்டர் ஸ்கொயர், ஆல் கேன்சல்ஸ், we will get the unit as Newton. So finally we will write that. இப்போ பாருங்கள், இப்போ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6.36 into 6.36 ஸ்கொயர், அதனால இன்ட்டு இப்படி வச்சுக்கோ 6.36 இன்ட்டு இது பாருங்கள், இதை நான் இப்படி எழுதலாம். 6.36 இன்ட்டு 10 to the power of 6 மீட்டரில் எழுதிடுறேன். ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10 to the power 6 the whole square, ஏன்னா ரேடியஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், so that is equal to 6.673 into 10 to the power minus 11 into 5.972 into 10 to the power 24 divided by 6.36 into 6.36 into 10 to the power of 12. 10 power 6 into 10 power 6 will give you 10 to the power of 12. See, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த 10 power 12 மேலே கொண்டுட்டு போனேன் அப்படின்னா 10 power minus 12 ஆயிரும். 10 to the power 12 மேலே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 10 power minus 12 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி 10 power minus 11 இருக்குது. இப்போ 10 power minus 11, 10 power minus 12, 10 power minus 23 வரும். 10 to the power minus 23 வரும். ஆனால் இங்கே 10 power 24 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டுட்டு போனால் இந்த பவர்ஸ் எல்லாம் நான் ஒரு பக்கமாக கொண்டாந்து ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 to the power 1 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 6.673 into 5.972 into, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 10 to the power minus 11, 10 to the power minus 12 into 10 to the power 24 divided by 6.36 into 6.36. ஸோ ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாம் இதை தனியாக வச்சுக்கலாம். சரியா, இது அப்படியே இந்த 10 power 11 into 10 to the power minus 11 into 10 to the power minus 12 into 10 to the power 24, இதை மட்டும் ஒரு வேல்யூ அப்படியே தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சி சொன்னேன்னா ஃபைனலாக இதெல்லாம் நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 0.985 சம்திங் வரும் வேல்யூ. இன்ட்டு இங்கே ஒரு 10 to the power 1 இருக்கும். ஸோ
ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க 9.8 நியூட்டன் அப்படின்ற ஃபோர்ஸு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா பாருங்கள், அப்போது எர்த்து இந்த பாலை தன்னோட பக்கமாக இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு இழுக்கும் அப்படின்னா 9.8 நியூட்டன் கொடுக்கும். 9.8 நியூட்டன் அப்படின்ற ஃபோர்ஸில் எர்த்து இந்த 1 kg இருக்கக்கூடிய பாலை இழுக்குது. 1 kg அப்படின்றத மைண்டில் வைக்கணும். இப்போ 1 kg இருக்கக்கூடிய ஒரு பொருளை எர்த்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால் இழுக்குது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9.8 நியூட்டன் இருக்கும். அதே தான் இங்கே தூக்கி வச்சுருவோம், இதை தூக்கி இப்படி போடுவோம். அப்போ பால் என்ன ஃபோர்ஸில் இழுக்கும்? எர்த்து 9.8 நியூட்டன்ற ஃபோர்ஸில் இந்த பாலை தம் பக்கமாக இழுத்தா இந்த பால் எர்த்தை எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு இழுக்கும் அப்படின்னா அதுவும் 9.8 நியூட்டன் வச்சு தான் இழுக்கும். அப்போ போத் த ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் நமக்கு வரும். சேம் ஃபோர்ஸ் வச்சு இழுக்குது அப்படின்னா இதுவும் 9.8 நியூட்டன் கொடுக்குது, தம் பக்கமாக இழுக்குது. இந்த பாலும் 9.8 நியூட்டன்ற ஃபோர்ஸை கொடுத்து எர்த்தை இழுக்குது. ஆனால் நமக்கு நம்மளுடைய கண்ணுக்கு எர்த்து மட்டும்தான் பாலை இழுக்கிறது தெரியுது. ஏன்னா பால் மேலே தூக்கி போட்டால் கீழே வந்து விழுகும், கிராவிட்டினால் கீழே வந்து விழுகும். இப்போ எர்த்து பாலை இழுக்குது, ஆனால் பால் எர்த்தை இழுக்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஆனால் ரெண்டுமே நடக்குதுங்க. ஏன் தெரியறதில்ல அப்படின்னா எர்த்தினுடைய மாஸ் ஹியூஜ் மாஸ், பட் பால்னுடைய மாஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். திஸ் டிஸ்கஷன் let us see in the next lecture. ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? வாட் இஸ் நியூட்டன்ஸ் law of gravitation, which is otherwise known as universal law. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன, யூனிவர்சல் லா அப்படின்னா என்ன, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன, இது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு இடையில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் பி தேர் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், இட் வில் பி தேர். ஸோ அப்படி இருந்தால் இந்த ஃபார்முலாவில் வச்சு இந்த லா பிரகாரம் நியூட்டனுடைய கிராவிடேஷனல் லா அப்ளை பண்ணி ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்ற இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சதை வச்சுட்டு நம்ம எர்த்து ஒரு பொருளை எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு இழுக்கும், அந்த பொருளினுடைய மாஸ் 1 kg இருக்கும்போது 9.8 நியூட்டன்ற அளவுக்கு வச்சு இழுக்கும். எர்த்து பால் இழுத்தா